முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கி, இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் ஊடக செய்தி பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார். அது இல்லை என்பதை இங்கே நிரூபித்து காட்டியிருக்கின்றீர்கள். ஏன்னா கிராமத்திலெல்லாம் சொல்லுவாங்க, விளையும் பெயர் மொழியிலேயே தெரியும் சொல்லி. ஆக ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே இணைந்தவர்கள் தான் சாட்சி. மீண்டும் சிறப்பான ஆட்சி தமிழகத்துக்கு தேவை. அதுதான் வளப்பெருமாள் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் அம்மாவுடைய அரசு தமிழகத்திலே மலர வேண்டும். அதற்காக நீங்கள் துணை நிற்பதற்காக பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அதிமுகவிலே இணைந்திருக்கின்றீர்கள். அதிமுக வலுப்பெற்றிருக்கின்றது. மக்களிடத்திலே செல்வாக்குள்ள கட்சி என்பதை நிரூபணம் செய்து கொண்டிருக்கின்றோம். திமுக தேய்ந்து கொண்டிருப்பதற்கு இதுவே சாட்சி. அதோடு இன்றைக்கு நாடு சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் மன்னர் ஆட்சி வேணும், வாரிசு ஆட்சி வேணும், குடும்ப ஆட்சி வேணும் என்று நினைக்கிறாங்க. ஆக அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம், குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்கக்கூடாது. அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதியை இப்போ கொண்டாந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. பிறகு உதயநிதி, அவர் இன்பநிதியா, இன்பநிதி, எல்லாம் நிதி பேரை வச்சிருக்கிறாங்க ஐயா, வேற எந்த பேரும் அல்ல. அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதிதான். அந்த பேர்ல கூட நிதி இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசினுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, வாரிசு கிடையாது, குடும்பம் கிடையாது, நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள். ஒரு தாய் தன் ஈண்டெடுத்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியும். அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களை தன் குழந்தைகள் போல் பாவித்தார்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். திரு கருணாநிதி அவருடைய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அவர் மக்களுக்கு இல்ல, வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை யாரும் சீண்டி கூட பார்க்க முடியல. அதுக்கு காரணம் மக்களோடு மக்களாக, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அதிமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கட்சியை யாரோ முயற்சி பார்த்தாங்க, உடைக்க பார்த்தாங்க, முடக்க பார்த்தாங்க, ஒன்றும் வேலையாகல. அதற்கு காரணம்
அதிமுக அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கமா இருந்தது. அதிமுக கட்சி மக்களுடைய கட்சி. இன்றைக்கு அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள், எனக்கு பின்னாலும் ஒரு ஆண்டு காலம் அதிமுக தொடரும். உங்களை நம்பித்தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதிமுகவில் ஒண்ணுதான் சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக. அதிமுகவுக்கு என்று தனி தலைவர் கிடையாது. அத்தனை பேருமே தலைவர் தான், அத்தனை பேரும் பொறுப்பாளர் தான். இன்றைக்கு நீங்களாம் அதிமுக வந்து சேர்ந்துட்டீங்க. இனி அதிமுக உங்களுடைய சொத்து, வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க மாட்டான். ஏன்னா மீதி எல்லாமே குடும்பத்துக்கு பட்டா போட்டான். அதிமுக ஒண்ணுதான் அனைத்து மக்களுக்கும் சொந்தமான கட்சி. அதிமுக இருக்கின்ற அத்தனை உறுப்பினருக்கு இந்த கட்சி சொந்தம். அந்த கட்சியில தங்களை கொண்டு இணைத்துக் கொண்டீர்கள். அதிமுக ஒரு மாபெரும் கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, சுமார் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் சேலம் மாவட்டத்திலிருந்து 234 தொகுதியிலும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். எனக்கு முன்னாலே அருமை சோதர் குறிப்பிட்டாரே, மலை பெருமாள் இங்கே குறிப்பிட்டாரே, நம்முடைய கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசல் கூட்டு ரோட்ல சுமார் 1000 ஏக்கர்ல 1050 கோடியில மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திறக்க மனசு வரல. நினைச்சு பாருங்க, இது அத்தனை விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம், விவசாய தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம். ஆனா இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி இப்பதான் வெறும் திறப்புலா கண்டிருக்கார். நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால, அறிக்கை விட்ட காரணத்தினால, இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்ததின் வாயிலாக எப்படியோ அப்படியே ஒரு சம்பிரதாயத்திற்காக திறந்திருக்கிறார். எந்த விதத்தில் நாயம் சொல்லு பாருங்க. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம். இந்த அரசாங்கம் வீணடிக்குது. நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன். அங்கே பஃபலோ கால்நடை, அந்த கால்நடை பண்ணைக்கு போனேன். இந்த கால்நடை பண்ணையில் போனால் ஒரு நாளைக்கு 1,30,000 லிட்டர் பால் ஒரு பால் பண்ணையிலிருந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு பால் பண்ணையிலிருந்து 1,30,000 லிட்டர் பாலை உற்பத்தி செய்கிறாங்க. அதை போய் அங்கே பார்வையிட்டேன். அந்த பால் பண்ணையில் எப்படி மாடை வளர்த்துறாங்க, எவ்வளவு பால் கறக்கிறாங்க, இதையெல்லாம் சேகரித்து இங்கே கொண்டு வந்து கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பிரமாண்டமான கால்நடை பூங்கா கட்டினேன். அங்கே இருக்கின்ற கலப்பின பசுக்கள் ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே கலப்பின பசுக்களை இங்கே கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி இங்கே இருக்கின்ற பெண் தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை கொண்டு வந்தேன். விவசாயிகளுக்கு கொடுக்க வேணும், அதையும் மூடிட்டாங்க. ஐயா, இதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேணும்? ஏழைகளுக்கு கொடுக்கின்ற திட்டம். இன்றைக்கு நீங்க ஒரு 4 கறவை மாடு வச்சிருந்தா தான் 60-65 லிட்டர் பால் கறக்க முடியும். ஆனா ஒரே கறவை மாடு அந்த கால்நடை பூங்கா மூலமாக கலப்பின பசுக்களை நம்முடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கி நம்முடைய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கிறோம். பணம் வாங்கிட்டு கொடுக்கலைங்க, இலவசமாக கொடுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பசு கொடுக்கின்ற பொழுது பால் உற்பத்தி பெருகும், அவர்களுக்கு வருமானம் பெருகும். அந்த வருமானத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த கால்நடை பூங்கா. அதே போல ஆடு, நீங்க ஆடு நாம வந்து வளர்க்கின்ற ஆடு ஒரு வருஷம் பூரா வளர்த்தனா ஒரு 15-20 கிலோ கிடைக்கும். அதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஆடுகளை நம்முடைய தொழிலாளிகளுக்கு, பெண் தொழிலாளிகளுக்கு, நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை வளர்த்தனா 40 கிலோ கிடைக்கும். 40 கிலோ ஆடு ஒரு வருஷத்துல அவர்களுக்கு அதை உருவாக்கி தர முடியும். 40 கிலோ எடை உள்ள ஒரு ஆடு உங்களுக்கு கிடைக்கும். இதனால பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் தான் இந்த கால்நடை பூங்கா. அதையும் மனசு வரல இந்த அரசாங்கத்துக்கு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதை இன்றைக்கும் நடைமுறைக்கு கொண்டு வராத ஒரு நிலையில் இருக்குது.
மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும். இந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் என்று தமிழ்நாட்டுக்கு தெரிவிப்போம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு நாமெல்லாம் பசுமாடு வளர்த்துறோம். சிந்து மாடு வளர்த்துனா நம்முடைய ஆத்தூர் கங்கவள்ளி பகுதியெல்லாம் அதிகமாக பால் உற்பத்தியாளர் இருக்கிறீங்க. கலப்பின பசுகளை வச்சு பால் கறந்து நம்முடைய சொசைட்டிக்கு ஊற்றுறீங்க. இதுக்கு காலக்கன்று போட்டால் அதை நம்ம வளர்த்துறதில்லை, அதனால் நஷ்டம் ஏற்படுது விவசாயிக்கு. இதை உணர்ந்து நான் விவசாயிக்கு என்ன கண்ணுக்குட்டி வேணும், கெடேரி வேணுமா, காளை வேணுமா, சிந்துலேருந்து கலப்பின பசுலேருந்து வேணுமா, அல்லது காங்கிங்க பசுலேருந்து வேணுமா, அதை அந்த விவசாயி விரும்பியபடி அந்த பசுவுக்கு இன்றைக்கு அந்த கன்றுக்குட்டி ஈனுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதையும் மூடி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஊட்டியில் அந்த சுமார் 50 கோடியில் அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்களோ, அந்த பசு என்ன கன்றுக்குட்டி ஈண்ட வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கன்றுக்குட்டி ஈண்டுகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுபோல் எல்லா பக்கமும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்கள் விற்பனை ஆவதற்கு அங்கங்கே தேவை நடவடிக்கை எடுத்தோம். எல்லாம் மூடிட்டாங்க. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இங்கே வந்திருக்க பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறோம். அது விவசாயம் தான் சரி, விவசாய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நல்ல தண்ணி இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். அதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து, குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். நீங்களா ஏரி வேலையில் இருக்கீங்களா, 100 நாள் வேலை திட்டத்தை சொன்னீங்கல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தி அங்கே மழை காலத்தில் தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் குடிமராம் திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. அந்த குடிமராம் திட்டத்தில் அங்கங்கே இருக்கின்ற விவசாயிகள் அந்த விவசாயியுடைய அங்கே இருக்கின்ற குழு மூலமாக அவர்களே அந்த பணியை செய்ய சொல்லி அங்கே இருக்கிற வண்டன் மண்ணை அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. விலை இல்லாமல் கொடுத்தோம். இன்றைக்கி ஒரு லோடு மண் எங்கேயும் கொண்டு போக முடியல, ஒரு லோடு மண் அள்ள முடியல. அதுக்கு 1000 ரூபா கொடுத்தா தான் கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருக்குது. அதோட விலைவாசி உயர்ந்து போச்சு. ஸ்டாலின் பேசுற ஏதோ அவர் வீட்டிலிருந்து பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன். எங்கேயா கொடுத்த? மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுத்த, உங்க வீட்டிலிருந்து கொடுக்கல. அதையாவது முழுமையா கொடுத்தியா? இல்ல. 2.5 ஆண்டு காலம் நாங்க போராடணும், சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணும். திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழை மக்களை வஞ்சித்து வாக்குகளை பெற்று விட்டீர்கள். கவர்ச்சிகரமாக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்க 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறீங்க, 2.5 ஆண்டு காலம் கொடுக்கல. இனியும் தாமதத்தால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னோம். அப்புறம்தான் 2.5 ஆண்டு கழிச்சு தான் 28 மாதம், சுமார் 28 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாயை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் நாங்க போராடித்தான் உங்களுக்கு நாங்க பெற்று தந்தோம். அவர் மனம் வந்து கொடுக்கல. இதே அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் படிச்சு பாருங்க. ஆட்சிக்கு வந்து நாங்க 1500 ரூபா கொடுக்கறோம். ஆட்சிக்கு வந்திருந்தா 1500 ரூபா கொடுக்கறோம். ஆனா சில பேர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுடைய பேச்சை நம்பி மாற்றி ஓட்டு போட்டதுனால அவர் வெற்றி பெற்றாங்க. நம்ம மாவட்டத்தில் நாங்க சொன்னதை நம்பினீங்க, எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செஞ்சீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அவருக்கு பின்னால் அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தினாலே இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 11 சட்டமன்ற தொகுதியிலே 10 சட்டமன்ற தொகுதியை வெற்றி தந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அதை என்றைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம். இன்னொரு பெருமை, 234 தொகுதி இருக்குது. அந்த 234 தொகுதியில் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிற இவ்வளவு பெரிய கட்சிக்கு இது உங்களுக்கு எல்லாம் பெருமை. அதே போல முதலமைச்சராக இருந்தேன். இந்த ஆத்தூரில் கொடுத்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தேன். எங்க வெளியில் கொடுத்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தேன். இன்றைக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலும்
மக்கள் கொடுக்கின்ற அத்தனை திட்டங்களையும் பாகுபாடும் இல்லாம நிறைவேற்றி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது ஏழைகளுக்காக துவங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காகவே இந்த கட்சியை துவக்கினார். அதை கண்ணை இமையாப்பதை போல புரட்சி தலைவி அம்மா காத்தார். இருவரும் தலைவர் வழியிலே அம்மாவுடைய அரசு சிறப்பாக 4 காலம் 2 மாதம் செயல்பட்டோம். எங்கள் ஆட்சி பற்றி எவரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியா இருக்குது? தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, சிறுமி முதல் முதியோர் வரை கற்பழிக்கிறாங்க ஐயா. அசிங்கமா இருக்குது, கேட்கறதுக்கே கேவலமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகள், அங்க இருக்கின்ற ஒரு சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்கள் நான் சொல்லல, ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு எல்லா ஆசிரியர்களையும் பாதிக்குது. அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுது. பள்ளியிலே நாம் குழந்தைகளை படிப்பதற்காக அனுப்புறோம். அங்க ஆசிரியர்களே அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டால் அந்த சிறுமி என்ன ஆகிறது? வேலையே பயிர மேயிற மாதிரி. நம்ம என்ன காரணத்துக்கு பள்ளியில் குழந்தைகள் அனுப்புகிறோம்? நம்ம குழந்தை நல்லா படித்து அறிவுபூர்வமாக வந்து ஒழுக்கமாக வந்து அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க என்பதற்காக பள்ளிக்கு அனுப்புகிறோம். அங்கே இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில். ஆக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரம் வந்து விட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அறிவிச்சவர் நம்முடைய இளங்கோவன் அவர்கள் சொன்னாரே, தாலிக்கு தங்கம் திட்டம். இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய்க்கு விற்கிது. 60,000 64,000 நினைக்கிறேன், 64,000 ரூபாய்க்கு விற்கிது ஒரு பவுன் தாலிக்கு தங்கம். இங்க வந்திருக்கீங்க எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். உங்க குடும்பத்தில் திருமணம் ஆகின்ற பொழுது 25,000 50,000 திருமண உதவி திட்டம், ஒரு பவுன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நீ நிறுத்திட்டிய. ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அவர்கள் என்னப்பா பாவம் செஞ்சாங்க? எங்க மேல இருக்கிற கோபத்தை அவர்கள் மேல காட்டாத. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதே போல அம்மா மினி கிளினிக். இந்த ஏழை மக்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, ஒரு 2000 பேர் 3000 பேர் கிராமத்தில் வசிக்கிற இடம், ஒரு 3 பஞ்சாயத்து 4 ஊராட்சிகளுக்கு நடுவில் அம்மா மினி கிளினிக் ஒரு திட்டத்தை கொண்டாந்தேன். அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அதில் ஒரு நர்ஸு, மருத்துவ உதவியாளர் நியமித்து அங்கு அந்த பகுதியில் சும்மா ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பகுதியில் சென்ட்ரல் அமைச்சு அம்மா மினி கிளினிக் அமைச்சு அங்கே ஏதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக போய் நீங்கள் சிகிச்சை பெறலாம். அதையும் மூடிட்டாங்க. அது என்னையா பாவம் செஞ்சது? இதில் என்ன அரசியல் தேவை? ஏழைகளுக்கு செய்வதற்கு தானே எல்லா கட்சியுமே இருக்குது. அது கூட பொறுக்கல, அதையும் மூடிட்டார். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது இந்த திட்டம் தொடரும். அம்மா மினி கிளினிக் தொடரும். கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அம்மா மினி கிளினிக். இதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? அதோட இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை சொன்னாங்க. 2112 கோடி மத்திய அரசு விடுவிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல், இவர்கள் முறையாக மத்திய அரசுக்கு அணுகவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். நீங்க கிடைக்குதோ இல்லையோ, மத்திய அரசு கொடுக்குதோ இல்லையோ, மாநில அரசாங்கத்திலிருந்து வருவாயை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. மக்களுடைய வரி பணம் தானே, உங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற. இன்னைக்கு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி எங்கே போவார்கள்? என்ன பணம் படைத்த முதலாளிகளா? சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவன் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தளத்தில் வாழ்கின்ற மக்கள், வறுமையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒரு வரப்பிரசாதன திட்டம். அந்த திட்டத்திற்கு வர வேண்டிய நிதியை யார் எதோ காரணத்தை சொல்லி நிறுத்துவது முறையல்ல. உடனடியாக விடுவிக்க வேண்டும், அந்த அரசு விடுவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வைக்கின்றேன் கோரிக்கையாக. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் சிறப்பாக சொன்னார் ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல 150 நாளா உயர்த்துன்னு சொன்னார்.
ஒரு நாள் கூட உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வுனார், அதுவும் இல்லை. எல்லாம் பொய். பொய் பேசுறதுக்கு அளவே இல்லை. பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறார், கொடுக்கவே இல்லை, இதுவரை கொடுக்கல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறார் மாசம் மாசம், கொடுத்தாங்களாமா? சொல்லுங்க சத்தா, கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல, அது நாம் போட்டாங்க. நம்முடைய இளைஞர்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று திரு ஸ்டாலின் சொன்னார். இளைஞர்களுக்கு ஏதாவது கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்ல, வட்டி முதல்ல போட்டு வாங்குறான். எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு அறிவிச்சார் ஸ்டாலின், 5 சவரனுக்கு குறைவாக ஏழைகள், சொல்லல பொதுப்படையா சொன்னார், தேர்தல் நேரத்தில் பொதுவாக அறிவிச்சார். 5 சவரனுக்கு 5 பவுன், அதுக்கு குறைவாக வைத்தவர்கள் அங்கங்க இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களில் அந்த நகை வச்சு பணத்தை பெற்றுக்கலான்னு. நம்ம பாவம் ஏழை பெண்கள் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி மையம் மழையை பார்க்காத வெயிலை பார்க்காத ரத்தத்தை வீரையாக செஞ்சு உழைச்ச காசெல்லாம் நாம் கொண்டு போய் ஆஹா கொடுப்பாரேன்னு நினச்சி அது ஒரு வீட்டில் 3 பேர் தான், 3 பேர்த்து பேரில் வச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு 3 கிடைக்கணும் இந்த ஆளை நம்பி. கடைசியில் என்னாச்சு, 48 லட்சம் பேரை என்னமோ அடமானம் வச்சாங்க. இவருடைய பேச்சை கட்டி கொடுத்தது எவ்வளோதுங்களா? வெறும் 15 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. வெறும் 15 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. மற்றவர்கள்லாம் வட்டி போட்டு வாங்கிட்டாங்க. பாதி பேருக்கு நகை திருப்ப முடியல. அவர் நினைச்சாங்க, கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஆகா ஸ்டாலின் அழகா சொல்லிட்டாரு. உதயநிதிக்கு தான் கண்ணு உறுத்துச்சு. அவர் மீட்டிங் போகும்போதெல்லாம் பார்த்தார். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள்லாம் காதில் நல்லா அருமையாக தோடு போட்டிருந்தாங்க, களத்தில் நல்லா நகை அணைச்சிருந்தாங்க. ஓஹோ இப்படிலாம் அழகா இருக்கிறியா, பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சார். நாமளும் பரவாயில்ல, ஸ்டாலின் மகனும் அழகான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க, நம்ம 10 பவுன் நகையாக இருந்து 9 பவுன் இருந்தால் 2ஆ வெட்டு 4.5 பவுன் கொண்டு வைக்கலாம் அப்படி 2ஆ கட் பண்ணி கொண்டு போய் நகையை வச்சோம். கடைசியில் நகையை திருப்ப முடியாத நகை முழுகுனதான் மிச்சம். அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி, ஏழைகளை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? தேவைங்களா? சொல்லுங்க, தேவையா? ஏழைகளுக்காக ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா? ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா? நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் அரசு பள்ளியிலே படித்தேன். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், சுமார் 3,85,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நிறைவேற வேண்டும். ஆனால் அவர் நீட் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று மற்றவர்களோடு போட்டி போட்டு அவர் மருத்துவ கல்வி பயில வாய்ப்பு கிடைக்காது. நான் என்னன்னேன், அரசு அதிகாரிகள் அழைச்சி பேசினேன், அவருடைய கருத்தை கேட்டேன். நான் சொன்ன கருத்து சரின்னு சொன்னாங்க. உடனடியாக அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்டோம். சட்டமன்றத்தில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3,400 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 3,400 பேர் மருத்துவராக படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இங்க இருக்கின்ற அமர்ந்திருக்கீங்களே, பெரும்பாலும் உங்களுடைய குழந்தைகள்லாம் அரசு பள்ளியில் தான் படிக்குது. இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் எத்தனைக்கு மேலே தெரியாப்பா, ஒரே ஸ்கூல்ல 9 பிள்ளைகள் படிச்சிருக்கு. 9 பிள்ளைகள் MBBS டாக்டர் படிக்கிறாங்க. அதுவும் இந்த மருத்துவ கல்வி பயில்கின்ற மாணவ மாணவிக்கு 1 ரூபாய் கட்டணம் கூட கிடையாது. 1 ரூபாய் கட்டணம் இல்லாம எல்லா கட்டணத்தையும் அரசாங்கமே செலுத்தி, அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில் அப்படி ஒரு திட்டமாவது கொண்டாந்தீங்களா? எத்தனை பாலம், எத்தனை சாலை, எத்தனை தடுப்பணை, எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். ஆகவே இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இடம்பெற்றுக்கிற அத்தனை பேரும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா
இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுது எப்படி இந்த கட்சி வளர்ந்ததோ அப்படி வளரக்கூடியதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி இங்கே மிகச் சிறப்பாக பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து மேடையிலே வீட்டுகின்ற தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.